ஈப்போவில் நடைபெற்ற 5 தலைமுறைகள் அமைப்பின் மலேசியாவின் தொடக்க விழாவில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து கொண்டார். இளைஞர்களின் ஆற்றலையும் அவர்கள் நீதியை பாதுகாப்பதில் நபி முகமது அவர்களின் முன்மாதிரியாக கொண்டு சமூகத்தில் கொடுங்கோன்மை, ஊழலை ஒழிக்க பாடுபட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சுங்காய் பாக்கப் இடைத்தேர்தலில் நம்பிக்கை கூட்டணி தோல்வியடைந்தது ஒரு முடிவல்ல என்று துணை பிரதமர் டத்துஸ்ரீ அஹ்மத் ஜஹீர் அமிடி கூறினார். தனிப்பட்ட தரவுகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மாற்றங்கள் பரிந்துரைக்கப்படும் நிலையில் அதன் பாதுகாப்பு அம்சங்கள் உறுதி செய்யப்படும் என்று இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் தியோ கூறினார். டத்தோ மோகன் எனக்கு எதிரி அல்ல, அவரின் தோல்வி எனக்கு அதிர்ச்சியை அளிக்கிறது என்று மாயிகாவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறினார். மனிதவள மேம்பாட்டு பெர்ஹாட் சட்டம் 2001ஆம் ஆண்டில் HRD காப் பயிற்சி திட்டத்தை சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நடைமுறைகள் நிர்வாகத்தின்படி முதலீடு செய்ய அனுமதிக்கிறது என்று பிரபல வழக்கறிஞர் அம்ரித் பால் சிங் கூறினார். மும்பை நகரில் தொடர் கனமழை காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மும்பையில் சாலைகள், தண்டவாளங்கள், குடியிருப்புகளில் மழை நீர் தேங்கியுள்ளது. மும்பை நகரில் 6 மணி நேரத்தில் 30 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. மீன்களுக்கு போதிய விலையை நிர்ணயம் செய்ய கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் நடைபெற்ற கார் பேரணியில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் விதவிதமான உடைகளில் பங்கேற்றனர். இந்தியன் ஆயில் நிறுவனம் டச்சஸ் கிளப் சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் மகளிர் கார் பேரணி சென்னையில் மெட்ராஸ் என்ற மைய கருத்துடன் நேற்று நடைபெற்றது. வெளிநாட்டு ஆய்வு கப்பல்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை அடுத்த ஆண்டு முதல் விலக்கிக் கொள்ள இலங்கை முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானி, ராதிகா மர்ச்சன்ட் ஆகியோரின் திருமண கொண்டாட்டத்தில் பிரபல சொல்லிசை கலைஞர் ஜஸ்டின் பீபர் கலந்து கொண்டார். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.